மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு என்பது ஏழரை சனி காலகட்டத்தில் வந்தாலுமே இது சரியான சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதாவது குரு பயிற்சி வேற ஜூன் 2ஆம் தேதி சரியாக குரு பயிற்சி வரவிருக்கிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்து உச்சம் பெறுவார். உச்சம் பெறுறது எப்படின்னா, மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். இந்த பலன்களும் சேர்த்து வரப்போகிறது. இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு மேஜர் ஒரு பிளானட்டரி ஷிஃப்ட். இது அதாவது 12ஆம் பாவத்தில் சனி வந்தடைந்து விட்டார். மார்ச் 6ஆம் தேதியே வந்தடைந்துட்டார். அது அப்புறம் சனி சூரியன் செவ்வாய் புதன் இணைவு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அவங்களுக்கு ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மேஷராசிக்கு பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக, ஏழரை சனி விரய சனியின் காரணமாக சற்று மன அழுத்தம் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதில் ஒன்றும் குழப்பங்கள் இல்லை. மன டிப்ரெஷன், எமோஷனல் டிப்ரெஷன் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. இதனால எந்த ஒரு வேலையும் கவனமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எப்பவுமே உங்களால் செய்ய முடிஞ்ச நேரத்தில், இந்த நேரத்தில் இந்த ஃபோக்கஸை உங்களால் பண்ண முடியாமல் கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். எப்பவுமே இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு அப்படியே லோவாக எனர்ஜி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இது இயல்பு.